ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப நந்தினி நந்தினி அவளுக்கு என்ன பிரச்சனை சம்பந்தியமா? அன்னைக்கு ஹோமத்துல நெருப்ப பார்த்ததும் ஏதேதோ சொன்னா. இப்ப அவளையும் மீறி யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் மயக்கம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கா அவன்னு சொல்றீங்களே, என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே சம்பந்தியமா. ஒருவேளை காத்து கருப்பு எதுவும்? ஐயோ, சைக்காட்டிஸ்ட போய் பார்த்தோம். அவரு நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மனக்குழப்பம்தான் காரணம். கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாம மனச அமைதியா சந்தோஷமா வச்சிருந்தாலே போதும், சரியாயிடும்னு சொல்லிருக்காரு. ஆனா விதி துளசிங்கிற பச்சை குழந்தை மூலமா நந்தினிய முடிஞ்ச அளவுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. துளசிய விட்டு நந்தினி கொஞ்ச நாள் விலகி இருந்தாலே அவளுக்கு வரப்போற பிரச்சனை எல்லாம் அதுவா தன்னால போயிடும்னு விஸ்வா கிட்ட நான் ராத்திரி சொல்லியிருந்தேன். அவன் புரிஞ்சுகிட்டா. நந்தினிக்கும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் கொஞ்சம் நந்தினி கிட்ட இந்த விஷயமா பேசுங்க சம்பந்தி. கடவுளே, கடவுளோட சோதனைன்ற வார்த்தைய இதுவரைக்கும் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். இப்பதான் முதல் முறையை அனுபவிக்கிறேன். முதல் அனுபவங்கிறதுனால ரொம்ப வலிக்குது கடவுளே. பணம் இருக்கிற திமிர்ல பாபு குடும்பத்துக்கு நான் பண்ண பாவம் இப்ப என்ன முழுசா பாவியாவும் இருக்க விடாம நல்லவனாவும் இருக்க விடாம ரெண்டுத்துக்கு நடுவுல நிக்க வச்சு என்ன கோமாளியாக்கி வேடிக்கை பார்க்க பாபுவோட அண்ணனை கொன்னு பாபுவோட பார்வையையும் பறிச்சு அவங்க குடும்பத்தையே நடுத்தெருவுல நிக்க வச்ச பாவி நான் தானே தெரியாம பாபுவும் அவன் அம்மா அப்பாவும் என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடுறன்ற பேர்ல அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்றது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என் நிலைமை என்ன? பாபுக்கு பார்வையை கொண்டு வந்துடணும்னு ரேவதி சொல்றப்பெல்லாம் என் மனசு கிடந்து பதறுது. ஆனா உண்மையை சொல்றேன், நானே கஷ்டப்பட்டு உழைச்சு பாபுவுக்கு நான் பார்வையை கொண்டு வந்துடணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு பார்வை வந்த அடுத்த நிமிஷமே அவன் என்ன கொன்னு என் ரேவதிய விதவை ஆக்கிடுவான்னு நினைக்கும் போதுதான் நான் தடுமாற ஆரம்பிச்சிடுறேன். எப்போ நான் மனுஷனா மாறணும் அப்போ நான் சாகிறத பத்தி எல்லாம் கவலைப்படாம தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு ரேவதி என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலோ அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு வாழணுன்ற ஆசை வந்துடுச்சு. கடவுளே, ரேவதி என்ன நல்லபடியா பாத்துக்கணும், அவ கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும். அதே நேரத்துல பாபு குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கு தண்டனையும் அனுபவிக்கணும். உன்னாலதான் இதை செய்ய முடியும், இதை உன்னாலதான் செய்ய முடியும். என் மேல இறக்கம் காட்டு கடவுளே, இறக்கம் காட்டு.
கரெக்டான விஷயம் தானே வள்ளி. பச்சை குழந்தைய எதுக்கு ஆஸ்பத்திரியில் தங்க வைக்கணும்? அந்த அருண் தம்பியும் அதான் 2 நாள்ல ஊருக்கு திரும்பி வந்துட போறான்னு சொல்ற. அந்த அம்மாவும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. அது வரைக்கும் குழந்தைய நம்மளே பார்த்துக்கலான்னு நந்தினி கூட்டு வந்திருக்கா. அந்த குழந்தையோட அம்மா நம்ம நந்தினிக்கு பண்ணிருக்க புண்ணியத்துக்கு பரிகாரமா நந்தினி அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணித்தானமா ஆகணும். அது ஒரு உதவியாவோ நன்றியாவோ இருந்துட்டா தப்பு இல்லைங்க. ஆனா எதிர்காலத்துல நந்தினியோட வாழ்க்கையில ஒரு பெரிய புயலை உண்டு பண்ற அளவுக்கு ஒரு பாச பிரச்சனையா மாறி நிக்குது. நந்தினி மேல அந்த குழந்தையும் அந்த குழந்தை மேல நந்தினியும் அளவுக்கு அதிகமா பாசத்தை வச்சிருக்காங்க. அதுல அந்த குழந்தை நம்ம நந்தினிய தன்னோட அம்மாவாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, அந்த குழந்தை நம்ம நந்தினிய அம்மான்னு கூப்பிடுற. சரி, குழந்தை தானே வள்ளி. அப்படி கூப்பிடுறது தப்புன்னு அந்த குழந்தைய தன்னால கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்க போகுது. புரிஞ்சிக்கிற மாதிரி இருந்தா நான் ஏங்க இவ்வளவு கலக்கமா சொல்ல போறேன்? கண்ணால பாத்துட்டு வந்து சொல்றேங்க. அவளுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த விஷயத்துல சம்பந்தியம்மா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. என்ன வள்ளி, சம்பந்தி அம்மாவா? ஆமாங்க, அந்த குழந்தை 4 பேருக்கு மத்தியில நந்தினிய அம்மானும் அருண அப்பானும் கூப்பிட்டா அசிங்கம் யாருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம நந்தினிய எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு கேக்குறாங்க. புரியுது வள்ளி, இது ரொம்ப நியாயமான பயம்தான். ஆனா இத பத்தி நம்ம நந்தினி கிட்ட பேசி பாத்தியா? பேசுனங்க. ஆனா அவ துளசி சின்ன குழந்தைமா, அவகிட்ட எதுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு போய் அவளை கஷ்டப்படுத்தணும்னு கேக்குறா. சம்பந்தியம்மா நந்தினி கிட்ட இந்த விஷயமா பேசுறதுக்கே யோசிக்கிறாங்க. அப்படி பேசினாலும் அது சரியா வராது வள்ளி. ஏன்னா நந்தினியை பொறுத்த வரைக்கும் துளசி அவளுக்கு பார்வை கொடுத்தவளோட பொண்ணு. அந்த நன்றியை மீறி அந்த குழந்தைய பத்தி அவளால வேற எதையுமே யோசிக்க முடியாது. இல்லங்க, நந்தினி கிட்ட நாம பேச முடியாதுன்னு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட முடியாதுங்க. இன்னைக்கு சம்பந்தியம்மா என்கிட்ட மறைமுகமா சொன்ன விஷயங்களை நாளைக்கு நந்தினி கிட்டயும் பேச ஆரம்பிப்பாங்க. நந்தினியும் அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்துல ஏதாவது பேச போக மறுபடியும் அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்க. இந்த பிரச்சனைக்கு நாம ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுத்தாகணுங்க. வள்ளி, இந்த பிரச்சனைய சுமூகமா தீர்க்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னங்க வழி இருக்கு? அந்த குழந்தையோட அப்பா கிட்ட போய் இது விஷயமா பேசி பார்க்க வேண்டியதுதான். ஏங்க, இது விஷயமா அவர்கிட்ட பேச போக அவர் நம்மள தப்பா நினைச்சிட போறாருங்க. இல்ல வள்ளி, இந்த விஷயத்த பக்குவமா அவரோட மனசு கோணாத வகையில பேசலாம். ஏன்னா இது அவரோட குழந்தையோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையும் கூட. அதனால நாம அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வரதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. வேணாமா? எந்த விளக்கமும் வேணாம். as a friend உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அக்கறைப்பட்டேன். அது தப்பா? ஆனா என்னமோ நான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ண நினைச்ச மாதிரி உன் ஹஸ்பண்ட் என் மேல பயங்கர கோவமா இருக்காராமே. என்ன தேடி ஆபீஸ்ல வந்திருக்காரா? நல்ல வேலை அன்னைக்கு நான் ஆஃப். ஒருவேளை நான் ஆபீஸ்ல இருந்திருந்தா உன் ஹஸ்பண்ட் என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திருப்பாரு. தேவையா எனக்கு இதெல்லாம்? சொல்லு அஞ்சலி. சாரி பிரியா. வேணாமா? உன் சாரியும் வேணாம், உன் தேங்க்ஸும் வேணாம். இப்போ என்ன விஷயமா வர சொன்னேன்னு மட்டும் சொல்லு. ஏய் பிரியா, என்னோட சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி எங்க அம்மா கிட்ட கூட முழுசா ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. எல்லாத்தையும் நான் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா என்னோட மனசை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவ நீ மட்டும்தான். நான் சந்தோஷப்பட்டா அதை நிரந்தரமாக்க நீ என்னை எவ்வளவு அழகா என்கரேஜ் பண்ணுவ. அதுவே துக்கமா இருந்தா அதை போக்க கரெக்டா ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவ. ஆனா இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அதான் நான் உனக்கு பண்ணதெல்லாம் வேஸ்ட்ங்கற மாதிரி சொதப்பி வச்சிருக்கே. அப்புறம் என்ன? இங்க பாரு அஞ்சலி, உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த மாலத்தைய உள்ள தூக்கி போட வச்சேன். ஆனா நீ அவளை பத்தின உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கி அவளை வெளியில கொண்டு வந்துட்ட. இல்ல பிரியா, தியா மாலத்தியோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால என்னடி பண்ண முடியும்?
தாம் பெத்த குழந்தைங்கிறதாலதான் தியா மேல மாலதி ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருந்திருக்காங்க. அது புரியாம நான் அவங்கள தப்பா நினைச்சு உன்கிட்ட அவங்கள பத்தி தப்பு தப்பா கன்வே பண்ணி அவங்கள எவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சியில தான் கேஸ உடனே வாபஸ் வாங்கிட்டேன். வாங்கிட்டல கேஸ வாபஸ் வாங்கி குழந்தைய தூக்கி அவ கையில கொடுத்துட்டல. அப்புறம் இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன வர சொன்ன? தியாவை என்னால மறக்க முடியல பிரியா. அவ எப்ப என் கையில கிடைச்சாலும் அப்பல இருந்து அவளை நான் பெத்த குழந்தைய தானே நினைச்சு வளர்த்துட்டு இருந்தேன். விதி எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்து அவளை என்கிட்ட இருந்து பெருச்சிடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தியா இல்லாம என்னால வாழ முடியாது பிரியா. எனக்கு என் தியா வேணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடி. என்ன விளையாடுறியா? இத நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கி குழந்தைய அவ கையில தூக்கி குடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்க. தியா மாலதியோட குழந்தை தாங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப போய் தியா எனக்கு வேணும் நீதான் வழி சொல்லணும்னா என்னால என்ன பண்ண முடியும்? பிரியா ப்ளீஸ் டி, என் குழந்தைய எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துடு ப்ளீஸ். இத பாரு அஞ்சலி, இனிமே அடாவடியால எதுவும் பண்ண முடியாது. சென்டிமெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாலதி எமோஷனல் டைப் தானே. அவளை நேரா பார்த்து உன் ஃபீலிங்க சொல்லி அழுது கெஞ்சி பாரு. இறக்கப்பட்டு கொடுத்துருவான்னு எனக்கு தோணுது. இல்லடி, அதையெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பத்தாததுக்கு இப்ப அந்த மாலதி அவ புருஷன் கூட வேற சேர்ந்துட்டா. குழந்தையை கொடுக்கவே முடியாதுன்னு பிடிவாதமா இருக்காங்க. என் புருஷனை பத்தி தான் உனக்கே தெரியுமே. என்ன விட்டுட்டு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. பிரியா, என் குழந்தை எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் என் வெக்கத்தை விட்டு அவங்க கால்ல கூட விழுந்தேன்டி. அப்பவும் எதுவுமே நடக்கல. நீ என் ஃப்ரெண்ட், நான் உன் கால்ல கூட விழுறேன்டி. அஞ்சலி என்ன பண்ற நீ? ப்ளீஸ் பிரியா, என் குழந்தை எனக்கு கிடைக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுடி ப்ளீஸ். சரி கவலைப்படாத, யோசிச்சு சொல்றேன். ஆனா ஒண்ணு அஞ்சலி, நான் சொல்ற ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நடுவுல எக்காரணத்து கொண்டும் எந்த சொதப்பலும் பண்ணிடக்கூடாது. மாட்ட மாட்ட மாட்ட, சத்தியமா மாட்ட. என் தலையில இடியே விழுந்தாலும் உன் பேச்ச மீறி நான் எந்த சொதப்பலும் பண்ண மாட்டேன். எனக்கு என் தியா கிடைச்சா அதுவே போதும் பிரியா. கிடைச்சிருவா, கிடைக்க வைக்கிறேன். இப்பவே என் தியா எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குடி. தேங்க்ஸ் டி. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வா 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 வா, லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. பாட்டி டாடா சொல்லு. பாட்டி டாடா சொல்லு. பாட்டி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அம்மா டாடா. வண்டியில ஏத்திட்டு வந்துடுறேன். வா 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 வா, சீக்கிரம் சீக்கிரம். நீங்க? நாங்க நந்தினியோட அப்பா அம்மா. ஓ வாங்க சார் வாங்க. சாரி சார், நான் தெரியாம யாருன்னு கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அதனால என்ன, பரவாயில்ல. இவங்க தான் துளசிங்கிறதா? ஆமாங்க. துளசி குட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் யாருன்னு தெரியுதா? தெரியுமே, நந்தினி அம்மாவோட அம்மா தானே. இவங்க யாரு நான் பார்த்ததே இல்ல. நான் தான் நந்தினியோட அப்பா. அப்படியா? சார் ஸ்கூல் வேன் வந்துடுச்சு. பாப்பா ஏத்திட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் போயிட்டு வாங்க. வாமா வா 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 வா, சீக்கிரமா வா 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 வா, சீக்கிரம் வா. வாமா என்ன கொடுங்க சார். பாய் டாடா. பா. சார் உள்ள வாங்க. வாங்கம்மா வாமா. வாங்க சார் உள்ள வாங்க. வாங்கம்மா. அம்மா இவங்க நந்தினியோட அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க, சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். கால் வலியில எப்படிமா இருக்கு?
வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மத்தியானத்துல இருந்து பரவாயில்லாம இருக்கு. ஆனா எழுந்து நடந்தாதான் கொஞ்சம் வலிக்குது. நீங்களும் உட்காருங்க தம்பி. சீக்கிரத்திலேயே வலியெல்லாம் குறைஞ்சிரும்மா. இந்தாங்க. எதுக்குமா இதெல்லாம்? இருக்கட்டும்மா, பரவாயில்லம்மா. என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எங்களுக்கு பண்ணிருக்க உதவிக்கு நாங்க எப்போ வந்து நன்றி சொல்லியிருக்கணும். இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் இப்போ வந்திருக்கோம். எதுக்கு சார்? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மாறி மாறி எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. என் ஒய்ஃபோட கண்ணை நாங்க ஐ பேங்க்ல டொனேட் பண்ணோம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த கண்ணை உங்க பொண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அந்த கடவுள் தான். அந்த வகையில பார்த்தா நீங்க எல்லாருமே அந்த கடவுளுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும். அப்படி இல்லை தம்பி, கொடுக்க வச்சது கடவுளா இருந்தாலும் கொடுத்தது நீங்க தானே. வாங்கின நாங்க கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்லி தப்பிச்சுக்கிட்டா அது தவறாயிடுமா? காலத்துக்கும் எங்க குடும்பம் உங்க எல்லாருக்கும் நன்றியோட இருக்கணும். ஐயா, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க சந்தியாவோட கண்ணு உங்க பொண்ணுக்கு கிடைச்சதுக்கு பரிகாரமா உங்க பொண்ணு நந்தினி எங்களுக்கு நிறையவே செஞ்சிருக்கா. அவளுடைய குழந்தைய கூட பாத்துக்க முடியாம எங்க துளசி கூப்பிட்டப்பெல்லாம் முகம் சுளிக்காம வந்து நல்லா பாத்துக்கிறா. அவ கேக்குறதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமா வச்சுக்கிறா. அவ்வளவு ஏன், எனக்கு அடிபட்டிருக்குன்னு துளசி போன் பண்ணி சொன்னதும் எப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன அக்கறையா பாத்துக்கிட்டா தெரியுமா? இதெல்லாம் எங்க சந்தியாவோட கண்ணு அவளுக்கு கிடைச்சிருச்சுங்கிற நன்றியில மட்டுமா பண்றா? அவ மனசே நல்ல மனசு. அவ எங்க மேல காட்டுற அக்கறைக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. கடவுள் அவளுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து தீர்க்க சுமங்கலியா வச்சிருக்கணும். சார் மன்னிக்கணும் சார். துளசி பாசங்கிற பேர்ல நந்தினியை தொடர்ந்து தொந்தரவு பண்றது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தம்பி, அம்மா, நாங்க உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். சொல்லுங்கம்மா. அது இது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. துளசி சின்ன குழந்தை, அர்த்தம் புரியாம தான் நந்தினிய துளசி அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லதான். ஆனா தம்பிய அப்பான்னு கூப்பிட்டுட்டு நந்தினிய அம்மான்னு அவ கூப்பிடுறத கேக்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்தலா. நாம கூட குழந்தைக்கு அர்த்தம் புரியாம தான் கூப்பிடுதுன்னு ஒரு மாதிரி சமாளிச்சு ஏத்துக்கலாம். ஆனா ஊர்ல புரியுதுமா. இது இப்ப இல்ல. உங்க பொண்ணு துளசி என்னைக்கு அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாலோ அப்பவே இந்த உறுத்தலை நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். ஆனா குழந்தைங்க கிட்ட நம்ம தத்துவம் எல்லாம் எடுபட மாட்டேங்குது. அதான் இப்ப தர்ம சங்கடமே. உண்மைதான் தம்பி, குழந்தைகளோட உலகமே வேற. அந்த உலகத்துல சந்தோஷமும் நல்லது மட்டும்தான் அங்க நிறைஞ்சிருக்கும். அதனால குழந்தைகளுக்கு மொத்தத்துல தப்புன்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் அது தப்புன்னு சொல்லி எப்படி புரிய வைக்க முடியும்? கஷ்டம்தான். இருந்தாலும் நாம எப்படியாவது சொல்லி புரிய வச்சுதானே ஆகணும். என்ன துளசியோட அம்மாவால நந்தினிக்கு பார்வை கிடைச்சிருக்கிற நன்றியும், நந்தினி துளசி மேல வச்சிருக்கிற பாசமும் நந்தினி வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்துல நந்தினி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற குழந்தையோட மனசையும் எந்த வகையிலையும் காயப்படுத்திடக்கூடாது. அதை ரெண்டையுமே மனசுல வச்சு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க தம்பி. கண்டிப்பா சார். எங்க பொண்ணாலேயோ எங்களாலேயோ உங்க பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க கவலைப்படாதீங்க. தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே. எல்லா பொண்ணுங்களோட அப்பா அம்மாவுக்கும் இருக்க வேண்டிய பதட்டம் தானமா உங்ககிட்டே இருக்கு. இதை எப்படி தப்பா எடுத்துக்க முடியும்? இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தயக்கத்தோடு தான் வந்தோம். எங்களுடைய சூழ்நிலைய நீங்க சரியா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. அப்ப நம்ம புறப்படலாமா? சரிங்க. அப்புறம் நல்லது தம்பி, நாங்க புறப்படுறோம். சார் உட்காருங்க சார். டீ காஃபி ஏதாவது இல்ல? ஜூஸ் ரெடியா இருக்கு. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னொரு தடவை வரும்போது சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் தம்பி, இது மாதிரி விஷயமா நாம சந்திக்கிறது இதுவே கடைசி வரையா இருக்கட்டும்னு நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் யோசிங்க. வரோம். வரேம்மா, உடம்பு பார்த்துங்க. போலாம் வள்ளி.